சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் நலத்துறை ஆணையரக அலுவலகம் முன் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத்குமார். வினோத்குமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் துறையின் ஆணையரகத்தை இடைக்கால செவிலியர்கள் முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கம் சார்பில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட இடைநிலை சுகாதார செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் முன்வைத்து இருக்கக்கூடிய 17 அம்ச கோரிக்கைகள் ஆனது தற்போது வரை எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் தமிழ்நாடு நலவாழ்வு குழுமம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இந்த கோரிக்கைகள் மீது எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் இல்லாமல் தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவித்திருந்த இடைக்கால செவிலியர்கள் இந்த போராட்டத்தின் இறுதிகால முடிவாக தொழிலாளர் துறையின் மூலம் முறையிட்டு அங்கு தமக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வலியுறுத்தி அங்கு ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. இதையடுத்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடைநிலை சுகாதார செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என அவர்கள் வைத்த முன்கோரிக்கையாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் இங்கிருந்து கலைத்து செல்லப்படியும் வேண்டுகோள் வைத்திருந்த நிலையில் தங்களுடைய போராட்டத்திற்கு முடிவு தெரியும் வரை இந்த போராட்ட களமானது உறுதியாக இருக்கும் எனவும் இதன் காரணமாக எந்தவித முன்னேற்ற நடவடிக்கையும் இல்லாததால் 6 மாதம் காலமாக போராடி இப்போது இறுதியான முடிவு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் களம் ஓயாது என தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதே வேளையில் தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த செவிலியர்கள் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த சுமார் 5 பேர்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை காவல்துறையினர் அங்கிருந்து காவல் வாகனம் மூலியமாக அழைத்துச் செல்கின்றனர். அங்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதில் என்ன முடிவு எட்டக்கூடும் என்ற அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த இடைக்கால சுகாதார செவிலியர்கள் அதுவரை இங்கு இருக்கக்கூடிய செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவார்கள் என்ற அடிப்படையில் தொடர்ந்து கோஷத்துக்கிட்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.